வந்தனத்தும் என்று சொல்லியே வெள்ளெனில் பட வெள்ளெனில் பட வந்திருந்தாய் காலை மகளே வந்தனத்தும் என்று சொல்லியே வெள்ளெனில் பட வெள்ளெனில் பட வந்திருந்தாய் காலை மகளே தானந்தத்தோடு ஏழு சந்தங்களின் தாளத்தோடு ஆணவம்பை உடுகையோடு கும்பியோடு பாட வந்தோம் ஆணவத்தோடு ஏழு சந்தங்களின் தாளத்தோடு ஆணவம்பை உடுகையோடு கும்பியோடு பாட வந்தோம் வந்தனத்தும் என்று சொல்லியே வெள்ளெனில் பட வெள்ளெனில் பட வந்திருந்தாய் காலை மகளே வந்தனத்தும் என்று சொல்லியே வெள்ளெனில் பட வெள்ளெனில் பட வந்திருந்தாய் காலை மகளே. வணக்கம் 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 வணக்கத்தையும் பாட்டாவே சொல்லுங்க. சொல்லிடுவோம். வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. பள்ளி நிர்வாகித்தாளால தலைமை ஆசிரியர் அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லுறோமுங்க. நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. எங்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியருக்கும் வணக்கம் சொல்லுறோமுங்க. நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கம்ங்க நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. வணக்கம் வணக்கம்ங்க நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து முத்து பேசி எங்க தோழ தோழமைக்கு வணக்கம் சொல்லுறோமுங்க. நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து பேசுறீங்க தோழமைக்கு வணக்கம் சொல்லுறோங்க. நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் இன்னும் தொடங்கவே இல்லையே, அதற்குள் என்ன சந்தேகம்? அது இல்லைண்ணே, எப்ப பார்த்தாலும் கலைமகளே கூப்பிடுங்க. அது ஏண்ணே? அதுவா, நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செஞ்சிருக்கிற கலைஞராக வந்திருக்கிறோம். இங்க வந்து கலைமகளேன்னு கூப்பிடலன்னா நல்லாவா இருக்கும்? அதான் சரிண்ணே, நம்ம இப்போ எதை பற்றி சொல்ல போகிறோம்? நாஸ்தியாச்சிடா நாடே பிளாஸ்டிக் பையால அதை அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்ச பையால. நாஸ்தியாச்சிடா நாடே பிளாஸ்டிக் பையால அதை அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்ச பையால. இந்த உலகம் அழியுது உயிரினங்கள் மடியுது. இந்த உலகம் அழியுது உயிரினங்கள் மடியுது. நாட்டியாச்சிடா நாட்டு பிளாஸ்டிக் பையால அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சள் பையால. நாட்டியாச்சிடா நாட்டு பிளாஸ்டிக் பையால அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சள் பையால. நான் என்ன சொல்றீங்க? பிளாஸ்டிக் பொருள் எப்படின்னா இந்த உலகம் அழியுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பினாகணும். சொல்றேன் கேளு. பிளாஸ்டிக் பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தி வாரோம். அதில் 10% மட்டும் மறுசுழற்சி தாரோம். நெகிழி குப்பையை எரிக்கும் அந்த இன்சுரேஷன் கருவியும் டயாக்சின்ற தீமை தரும் நச்சு புகையை தருகுது. பிளாஸ்டிக் பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தி வாரோம். அது 10% மட்டும் மறுசுழற்சி தாரோம். என்னென்ன சொல்றீங்க? மறுசுழற்சி போக மீதி பிளாஸ்டிக் பொருள் நச்சு போகிறதா? அதனால நமக்கு என்னென்ன ஆக போகிறது? நமக்கு என்ன ஆக போகுதா? சொல்றேன் கேளு. நெகிழிகளை எட்டும் போது வெளியாகும் புகையெல்லாம் காற்றோடு கலக்கிறதே. சுற்றுச்சூழல் காற்றோடு கலக்கிறதே. தோல் நோய் புற்றுநோய் போவாமை குடற்புண் முற்றி கூட பாதிக்கிறது. நரம்பு கலக்கியும் கூட சேருது. நெகிழிகளை எரிக்கும்போது வெளியேறும் புகையெல்லாம் காற்றோடு கலக்கிறது. சுற்றுச்சூழல் காற்றோடு கலக்கிறது. என்ன அண்ணே இப்படி சொல்லிருங்க? இந்த பிளாஸ்டிக் எரிச்சா புற்றுநோய் வருதா? நோய் மட்டும் இல்ல, பேரடியும் கூடவே சேர்ந்து வரும். சொல்றேன் கேளு. பாலித்தீன் பைகள் எல்லாம் கால்வாயில் அடைப்பட்டு நீர்வழி தடைப்படுது. மழை காலங்களில் அந்த அடைப்புகளிலால வெள்ளப்பெருக்கம் ஏற்படுது. டெங்கு காய்ச்சல் சிக்கன்குன்யா நோய் பெருகி வருது. நிலத்தடி நீர் மட்டம் பெருகி வருகின்ற பிளாஸ்டிக் தடுத்து வருது. பாலித்தீன் பைகள் எல்லாம் கால்வாயில் அடைப்பட்டு நீர்வழி தடைப்படுது. மழைக்காலங்களில் அந்த அடைப்புகளாலே வெள்ளப்பெருக்கம் ஏற்படுது. ஐயோ, இந்த வெள்ளப்பெருக்கு எதனாலையும் ஏற்படுமாண்ணே? இதுக்கே வாயப்படதான் இப்படி. இன்னும் பிளாஸ்டிக்கால என்னென்ன தீங்கு இருக்குதுன்னு சொல்றேன் கேளு. மனிதர் போடும் நெகிழியை இன்னும் விலங்குகள் மனிது போகுது. மனிதர் போடும் நெகிழியை இன்னும் விலங்குகள் மனிது போகுது. உணவு குழாய்கள் பாதித்து அவைகள் இறந்து போகுது. உணவு குழாய்கள் பாதித்து அவைகள் இறந்து போகுது. மட்காலை இந்த நெகிழிகள் வேளாண் நிலத்தின் வளத்தை குறை
வளத்தை குறைக்குது. மனிதர் போடும் நெகிழியை இன்னும் விலங்குகள் மடிந்து போகுது. கடல் காடு எங்கும் நாம் வீசும் நெகிழிகளால் பழு பெருக்கும் சூழலை பெரிதும் பாதிப்பிலாக்கும். தினசரி பயணம், வாகன பெருக்கம், காற்று மாசு, புவிவெப்பம் உயர்வு, மலை போல குவியல்களும் சுற்றுச்சூழல் மாசை உயர்த்துமே. மனிதர் போடும் நெகிழியை இன்னும் விலங்குகள் மடிந்து போகுது. ஆமாண்ணே, பழைய டயர், காகிதம், சிமெண்ட் போன்ற தொழிற்சாலையில மாற்று எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்களாம். சரிங்கண்ணே, நம்ம பிளாஸ்டிக் பொருட்களுடைய தீங்கை பற்றி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை சரி செய்ய என்னதான் தீர்வு? ஒரு கேள்வி கேட்டாலும் நான் சின்ன கேட்குற பத்தியா, இந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்றேன் கேளு. போகி தீபாவளி கிளர்ச்சி போராட்டம், டயர்களை எரிக்க வேணாம். பூமிகளில் புதைக்கும் டயர்களினாலே நிலத்தடி நீராகும் வீணா. போகி தீபாவளி கிளர்ச்சி போராட்டம், டயர்களை எரிக்க வேண்டாம். பூமிகளில் புதைக்கும் டயர்களினாலே நிலத்தடி நீராகும் வீணா. பிளாஸ்டிக் பொருளை புறக்கணிப்போம், மண் வளத்தை காத்திடுவோம். கேளுங்க கேளுங்க கேளுங்களே, கேளுங்க கேளுங்க கேளுங்களே, கேளுங்க கேளுங்க கேளுங்களே, கேளுங்க கேளுங்களே. போகி தீபாவளி கிளர்ச்சி போராட்டம், டயர்களை எரிக்க வேண்டாம். பூமிகளில் புதைக்கும் டயர்களினாலே நிலத்தடி நீராகும் வீணா. அதாகப்பட்டது என்னன்னா, இங்க கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள். ஆமா, வேண்டுகோள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1989 கீழே 2019 ஆண்டு ஐக்கிய நாடு சபை 4வது சுற்றுச்சூழல் மாநாட்டில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுவது அவசியம் குறித்து ஏற்பட்டு இந்தியா ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கு. அதுல நம் தமிழக அரசும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய 14 வகையான நெகிழி பொருட்கள் மீதான நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. ஆகவே இந்த 2024 ஆண்டின் இறுதிக்குள்ளேயே பிளாஸ்டிக் பொருளை குறைப்போம் என சபதம் எடுத்து புறப்படுவோம். வாங்க சபதம் எடுப்போம், பிளாஸ்டிக் பொருளை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை போற்றி பாதுகாப்போம். கண்டிப்பா நாம எல்லாரும் சேர்ந்து பிளாஸ்டிக் பொருளை ஒழிப்போம், உலகத்தை காப்போம். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ், வாழிய வாழிய வாழிய.